வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். இறை சாதனை மார்க்க இருபால் மெய் உணர்வாளர்களே, உன் அனைவரையும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்தி மகிழ்ச்சியடைகிறேன். சற்று முன்பு பித்துக்கள் ஜபம் செய்தீங்க. இது ஒரு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கும். நமது முன்னோர்களுடைய அவரிடமிருந்து நாம் பெற்ற மேன்மைகள் எல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். நன்றியோடு தவம் செய்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஆத்மா சார்ந்தடைவதற்கு நாம, ஏன்னா அவங்க இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அது அங்க வந்து பொதுவா அலையும். நம்முடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் அவங்க மனசுல சமாதானம் இல்லாம உடலை விட்டிருந்தா அது அலையும். அதை வாண்டரிங் சோல் என்று ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அலையக்கூடிய ஆன்மா. அது அலையாது சாந்தி ஆகணும்னு சொன்னா இது போன்ற தவம் நிச்சயமா வேலை செய்யும். அந்த உணர்வோடு நீங்கள் அனைவரும் தவமாற்றி இப்போ அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இன்று ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அது ஆக்சுவலா ஒரு குறள், திருக்குறள். அது இருள் நீங்கி இன்பம் பயக்கும். அதாவது இருள் என்றால் இங்க துன்பம். அடுத்த வார்த்தை இன்பம்னு போட்டதுனால, ஏன்னா இருள் என்று சொல்லுக்கு பல பொருள் உண்டு. எப்பவுமே ஒரு சொல்லுக்கு பல பொருள். இங்க இருள் என்று சொன்னா துன்பம் நடக்கும். இருள் நீங்கி துன்பம் நீங்கி இன்பம் பயக்கும். எப்போ? அதான் முக்கியம். எப்பம் என்றால் மருள் நீங்கி, மருள் என்றால் மயக்கம், மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. யாரு மாசு இல்லாத காட்சி அப்படின்னா என்ன காட்சி? மெய்ப்பொருள் காட்சி. மாசிலா மணியே என்று சொல்லுவாங்க. மாசுன்னு சொன்னா அழுக்குன்னு எடுக்க வேண்டாம். இங்க மாசுன்னா உண்மையை மறைக்கக்கூடியது எல்லாமே மாசுதான். அத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்று சொல்ல. டஸ்ட்னா அழுக்குன்னு எடுக்கக்கூடாது. இந்த வீண் துகளுக்கு மகிழ்ச்சி அந்த காலத்துல டஸ்ட் எனர்ஜி பார்ட்டிகல். டஸ்ட்னா தூசி தான், அழுக்கல்ல, தூசி. அது மாதிரி மாசுங்கிறது ஒரு விதமான தூசின்னு வைத்துக் கொள்ளுது. உண்மையை மறைக்கக்கூடியதெல்லாம் மாசு. அப்போ சொல்றாரு பாருங்க, எப்போ துன்பம் அகன்று இன்பம் கிடைக்கும். ஏன் மனிதா, எல்லாரும் துன்பப்படுறீங்க, ஆனா இன்பம் வேணும்னு வேண்டுறோம். இன்பம் கிடைக்கும் மாதிரி இருக்கு, துன்பம் ஆகிருது. என்ன காரணம்னு கேட்டா, மருள் நீங்கி. எல்லாரிடத்துலயும் மருள் என்றால் மயக்கம், இல்லூஷன், மாயா, அறியாமை என்றெல்லாம் சொல்லலாம். அந்த அறியாமை அகலணும். அறியாமைனாலதான் மயக்கமும். நம்ம எல்லாருக்கும் ஒரு illusionary ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம். மயக்கத்துக்கு உட்பட்ட மனோநிலை எல்லாருக்கும் இருக்கு. அது அகன்று, அது அகன்றாலேயே உண்மை பொருள் காட்சியாக வரும். காட்சினா அக காட்சியாக, உணர்வாக வரும். அப்ப அந்த காட்சியை யார் உணர்வாக பெறுகின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில துன்பம் இல்லை என்று சொல்லப்படுது. மாறாக எப்போதுமே இன்பம். நம்ம இதை பற்றி கொஞ்சம், திருக்குறள் எப்பவுமே குறுகியது தானே. அந்த குறுகியதை நாம விளக்கமா எடுக்கணும். திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அவங்கவுங்க அறிவு தக்கவாறு விளக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு இலக்கியவாதி ஒரு குறளை பார்க்கறதும் சிந்திக்கிறதும் வேற. ஒரு ஆத்ம ஞானி ஒரு குறளை பார்ப்பதும் சிந்திப்பதும் அதனுடைய உட்பொருளை எடுப்பதும் வேறு. இப்போ அந்த கோணத்துலதான் நாம எடுக்கணும். ஏன்னா நாம ஆன்மீகத்துல ஈடுபட்டிருக்கோம். எதையுமே மேலோட்டமா பார்க்கக்கூடியவர்கள் அல்ல, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் தான் நாம. அந்த வகையில இந்த குறள் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, உண்மையில எது உண்மையில் நான், த ரியலைசேஷன் ஆஃப் செல்ஃப்.
அந்த சுயத்தினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அறிவதற்கு இந்த குறள் ரொம்பவும் பயனுடையதாக இருக்கும். இப்போ முக்கியமா யாருக்கு துன்பம் அகன்று இன்பம் கிடைக்கும்? மருள் நீங்கி. மருள் என்றால் மாயா அல்லது மயக்கம், இலூஷன். இலூஷன் சொன்னா இல்லாத ஒன்று இருப்பதாக காட்டுவது. இல்லாதது தான் இருப்பதாக காட்டும், அதான் மாயா. உண்மையில அது இல்லை, ஆனா புலன்களால் பார்க்கும்போது இருக்கு. இப்ப இதுக்கு நாம யூஸ்வலா ஏதோ உதாரணமா சொல்லுவோம் அப்படின்னா, காணல் நீர். ஏன்னா எல்லாத்துக்கும் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். காணல் நீர், நல்ல கோடை காலம், தார் ரோடு, வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, தொலைவில் இருந்து பார்க்கிறோம். அந்த தார் ரோட்ல தொலைவில் ஒரு பெரிய நீர்நிலை இருப்பது போல காட்டும். மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற மரங்களை பிரதிபலிக்கவும் செய்யும். அந்த அளவு தத்துவமா நீர்நிலை இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இருக்காது, அது காணாம போயிடும், இல்லைன்னா தொலைவில் போயிடும். உண்மையில அங்க ஒரு நீர்நிலை இல்லை, இருப்பது போல காட்டுது. இதுதான் மாயம். அது ஏன் அங்க அப்படி காட்டுதுங்கிறதுக்கு ஒரு விஞ்ஞான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தண்ணின்னா என்ன அப்படிங்கும்போது ரசாயனத்துல சொல்லுவாங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜன், இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் இணைந்தால் நீர் திவலை உருவாகும். இது ரசாயனத்தை சொல்லுது. அதே மாதிரி இப்ப அந்த வெப்பம், ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் வெப்ப காற்று. இப்போ அதிகமான சூரியன் வரும்போது தார் ரோட்ல அது ஒட்டி இருக்கிற காற்று இருக்கு பாருங்க, அது வெப்பச்சலனம் அடையும். இந்த வெப்பச்சலனத்துல ஹைட்ரஜனும் உருவாகும், ஆக்சிஜன் உருவாகும். ரெண்டும் பிணைந்திருப்பது போல தொலைந்து பார்க்கும்போது அப்ப நீர் தெரியும். ஆனா ரெண்டு உண்மையிலேயே இணையும். உதாரணமா என் கையை பாருங்க, பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி தெரியும். இப்ப பாருங்க வேற மாதிரி தெரியும். ரெண்டு பாதத்துக்கு இடையில ஒரு வெளி இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இடைவெளி இல்லை. ஒரு கைக்கு மேல இன்னொரு கையில ஒட்ட வச்சது மாதிரியே இருக்கும், அமைப்பு வேற மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையில வெளியே இருக்கு, அமைப்பு மாறி போச்சு. இதே மாதிரி ஹைட்ரஜன் அணுக்கள், ஆக்சிஜன் அணுக்கள், ஹைட்ரஜன் அணுக்கள், ஆக்சிஜன் அணுக்கள் அப்படி போகும்போது ஒரு நீர் இருப்பு போல காட்டும். கிட்ட போனா அந்த நீர் இல்லை. இதே மாதிரி நீங்க எந்த ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ என் கையில ஒரு பழம் இருக்கு, ஆப்பிள். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இது ஆப்பிள் பழம். உண்மைதான், இந்த தோற்றம், இந்த நிறம் எல்லாம் எடுத்து அது ஆப்பிள் பழம். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கிற போது இது ஆப்பிள் பழமா, கோடிக்கணக்கான விண் துகள்களா அப்படின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். இது பல கோடி விண் துகள்கள் ஒரு எல்லைக்கு உட்பட்டு வேகமா நெருக்கமா சுழன்று இயங்கும் போது இந்த வடிவம் எடுக்கும். இப்போ இது ஒரு மலர். இந்த வடிவம் வேற, இந்த வடிவம் வேற, நிறமும் வேற, தன்மையும் வேற. ஆனா ரெண்டுமே விண்துகளின் கூட்டுதான். ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? இதுல இருக்கிற விண்துகள்களின் எண்ணிக்கை, நெருக்கம், திணிவு வேற. இதுல இருக்கிற விண்துகளின் எண்ணிக்கை, திணிவு வேற. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? விண்துகள்களின் எண்ணிக்கைக்கும் திணிவுக்கும் அதனுடைய வேகமான ஓட்டத்துக்கும் ஒப்ப பொருள் வடிவம் மாறும், பொருள் தன்மையும் மாறும். இது ஒரு அடிப்படையான உண்மை. இதை நீங்க மனசுல வைத்துக் கொள்ளணும். அப்போ பழையபடி இது என்ன அப்படின்னா, கண்ணால பார்க்கும்போது ஆப்பிள் பழம், விஞ்ஞான சிந்தனையோடு பார்க்கிற போது இது விண் துகள்களின் கூட்டு. சரி, இப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கு, இதுல இருக்கக்கூடிய பல கோடி விண் துகள் இருக்கு. ஒவ்வொரு விண் துகளையும் தனியா எடுக்க முடியாது. ஒரு ஆராய்ச்சிக்கு சொல்றோம், எடுத்து அந்த விண் துகள் எல்லாம் ஒட்ட வச்சீங்கன்னா அதனுடைய சைஸ் வந்து ஒரு கடுகு அளவு தான் இருக்கும். இவ்வளவு பெரிய ஆப்பிள் பழம் ஒரு சிறு கடுகு அளவு தான் இருக்கு. எப்போ அங்க இருக்கிற மின் துகள்களை தனித்தனியா எடுத்து ஒட்ட வச்சா ஒரு கடுகு அளவு தான் இருக்கும். அப்ப எது எப்படி இவ்வளவு பெருசாவும் தெரியுது,
தட்டி பார்த்தா ஹார்டாகவும் இருக்குது அப்படின்னா அந்த விண் துகளின் சுழற்சியும் வேகமான ஓட்டமும் அந்த வெளியே மறைக்கிறது. கடுகு அளவு தான் மின்துகள் இருக்கு, மீதி கன அளவு முழுவதும் வெளி, ஸ்பேஸ், இடம், காலி இடம். இப்ப அந்த வெளி கண்ணுக்கு தெரியுதா? தெரியல. ஏன்? இது இருக்க மின்துகள்களின் தற்சுழற்சியும் வேகமான ஓட்டமும் அதை வெளியே மறைக்குது. எப்படி நான் கை வச்சு காட்டினேன், இப்படி வச்சா வெளி மறையுது, இப்படி வச்சா வெளி இருக்கு. ஏன் வெளி மறையுது? அந்த கோர்வை, அந்த மாதிரி மின்துகளின் கோர்வை இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக காட்டுது. இதுதான் மாயா, இலூஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ பார்த்தா ஆப்பிள் பழம் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனா உண்மையில் அது ஆப்பிள் பழம் இல்லை, வித்தியாசம். ஆப்பிள் பழம் தான், நாம தான் பேர் வச்சிருக்கோம். அந்த ஆப்பிள் பழம் சுவையும் இருக்கு, வாசனை எல்லாம் இருக்கு. ஆனா உண்மையில், அதாவது உள்ள போய் பார்த்தீங்கன்னா, உண்மைங்கிற வார்த்தையை உள் கூட்டல் மை, உள் இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா, பெனிட்ரேட் பண்ணிட்டு போனீங்கன்னா ஆப்பிள் பழங்கிற காட்சி மறைஞ்சிரும். என்ன இருக்கும்? கோடிக்கணக்கான மின்துகள்களும் விண்துகளுக்கு இடையில வெளியும் இருக்கும். இதுல என்ன தெரிஞ்சுன்னா, வெளிதான் அதிகம், விண்துகள்கள் குறைவு. அப்போ உண்மையில் இது விண்துகள்கள். கண்ணால் பார்க்கிற போது இது ஆப்பிள் பழம். உண்மையில் இது விண்துகள்களும் இடைவெளியும். சரி, இன்னும் போக ஒரு விண்துகளை எடுங்க. யூகத்துல அது தன்னைத்தானே வேகமா சுத்தக்கூடிய ஒரு சுழல் சக்தி, ஒரு வெர்லிங் எனர்ஜி பார்ட்டிகள், தன்னைத்தானே சுழலக்கூடிய மிக சிறிய சக்தி துகள். இப்போ அந்த சக்தி துகளுடைய சுழற்சியை நிறுத்தினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது வெளியா மாறி. இப்ப விண்துகளும் காணாம போயிடுச்சு. இப்ப ஆப்பிள் பழம் போய் விண்துகள் வந்தது. விண்துகள் என்பது தன்னைத்தானே சுழலக்கூடிய ஒரு சக்தி துகள். அந்த சுழல் சக்தியை நிறுத்திட்டா அந்த பார்ட்டிகளும் காணாம போய் வெளி மட்டும்தான் இருக்கும். இப்போ சொல்லுங்க, இது ஆப்பிள் பழமா வெளியா? முழுக்க முழுக்க வெளி. ஆனா கண்ணுக்கு சிந்தனைக்கு விண்துகள்கள், கண்ணுக்கு ஆப்பிள் பழம். இதுதான் இல்லூஷன் சொல்றோம். சரி, அப்ப என்ன சார் செய்ய சொல்றேன்? எதுக்காக இதெல்லாம்? பழம் இல்லையா? இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப எதுக்காக இதை கொண்டு வரோம்? எல்லாமே illusion, புலன்களால் அறியக்கூடிய அனைத்துமே உண்மை அல்ல, உண்மைக்கு புறம்பான, அதுதான் மாசு. இப்ப மாசுல என்ன? உண்மையை மறைக்கக்கூடியது. இது உண்மை என்ன? வெளி. எது மறைக்குது? விண்துகள்கள். விண்துகள்களை எது மறைக்குது? பழம் என்ற தோற்றம். இந்த தோற்றம் அதை மறைக்குது. ஆகவே எது மறைக்குதோ அது பேரு மாசு, எது மறைக்கப்படுதோ அது பேரு உண்மை. இந்த இடம் வரைக்கும் புரிஞ்சுதா பாருங்க. உண்மைனா என்ன, மாசு மாயனா என்ன? மாயனா இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. மாசு என்றால், மாயை என்றால் உண்மையை மறைப்பது. அப்போ இது எதுக்கு இந்த உதாரணம் அப்படின்னா, நம்முடைய நோக்கம் ஆப்பிள் பழத்தை பற்றி இல்லை நோக்கம். ஒரு பொருளை எடுத்து ஆய்வு செய்யணும். ஒரு பொருளை எடுத்து ஆய்வு செய்து இது எப்படி ஆப்பிள், உண்மையில் இது ஆப்பிள் பழம் இல்லையோ, உண்மையில் இது மின்துகள்களும் இல்லையோ, உண்மையில் இது வெளி மட்டுமே. ஆனா வெளியே பார்க்க முடியல, வேற எதையோ பார்க்கிறோமா இல்லையா? ஆகவே இதுக்கு பேரு மாயா, இல்லூஷன், மருள். தமிழ்ல மருள். இது எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னா, இப்ப நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க. இப்ப நம்ம ஆன்மீகத்துல உச்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா, உண்மையில் எது நான், குகாமாய், நான் யார்? இதான் ஆன்மீகத்தோட உச்சகட்ட கேள்வி. இப்போ நான் இருக்கிறேன், நான் என்னவாக இருக்கிறேன்? நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது, நான் ராதாகிருஷ்ணன், ஞான ஆசிரியர், வியாபாரி, நாகர்கோவில், ஒரு இஸ்லாமியன், ஒரு நாடார். பாருங்க, இந்த நானுக்கு இத்தனை அடையாளங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வச்சுதான் நான். இந்த நான்கு பாருங்க, ஒருமை இல்லை, பன்மையாகுது.
நான்கிற சொல் ஒரு குறிப்பு ஒருவனை ஒருவனை ஒருமையை சொல்லுதா பன்மையை சொல்லுதா? பன்மையை சொல்றது. நிச்சயமா நான் பன்மையா இருக்க முடியாது, ஒருமையா தான் இருக்க முடியும் இல்லையா? ஆனா நீ நல்ல கவனிங்க, இந்த நான்கிற எழுச்சி நான் எதை அடிப்படையாக கொண்டது? என்னுடைய எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது. இரவுல தூங்குறோம், புலன் உணர்வும் இல்லை, எண்ணங்களும் இல்லை, நான்கிறதும் இல்லை. யாருக்காவது தூக்கத்தில் நான் தூங்கி கொண்டு இருக்கிறேன், சுகமாக இருக்கிறது, யாரும் என்னை எழுப்பாது அப்படிலாம் சொல்லுவோமா? பேசவே முடியாது. ஏன் தெரியுமா? அங்க நான் இல்லை. எந்த நான் இல்லை? எண்ணங்களால் ஆன நான் இல்லை. உண்மையான நான் இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் எனக்கு வேஷ்டி அவுந்து கிடக்கு தெரியல, அப்போ உடல் உணர்வு இல்லை, அதாவது புலன் உணர்வுகள் இல்லை, எண்ணங்களும் இல்லை, ஆகவே நானும் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா உண்மையில் நான் இல்லாம இருக்க முடியாது. ஏன்னா எழுந்தது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்னை எழுப்பி விட்டது யாரு? அவன் உறக்கம் ஒரு நல்ல ஆய்வுக்குரிய விஷயம். நைட்ல ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் உறங்குறோம், ஏதோ உறங்குறோம், அது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய விஷயம். உறக்கத்தில் எனது நிலை என்ன அப்படின்னா உணர்ந்தவர் சொல்றாங்க, உறக்கம்தான் உன்னுடைய உண்மையான நிலை. உண்மையில நீ எப்ப இருக்க தெரியுமா? உறக்கத்துலதான் நீ நீயாக உண்மையாக இருக்க, விழிப்புல மாயையாக இருக்கிற. மாறிட்டேன்னு அர்த்தம். மாயை என்றால் என்ன? உண்மைக்கு புறம்பாக நான் யாராயிட்டேன்? ராதாகிருஷ்ணன் ஆயிட்டேன். அது என்னுடைய உடலுக்குள்ள பெயர். என் ஆன்மாவுக்கு ராதாகிருஷ்ணன் பெயர் கிடையாது, இந்த உடலுக்கு பெயர். என்னுடைய பொறுப்பு ஞானாசிரியர், என் தொழில் வியாபாரம், இவை எல்லாமே எனதுகள். நான் அல்ல, எனதுகள். இந்த எனதுகளால் உருவான ஒரு போலியான நான் தான் இப்ப இருக்கு. இப்போ வேற மாதிரி பேசுவோம். கொஞ்சம் வேறு வேறு மலர்கள் இருக்கு, சின்ன சின்ன பூவா நிறைய இருக்கு. இந்த பூக்கடையில் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு வாசனை, எல்லாத்தையும் தொகுத்து ஒரு முழம் கதம்பம்னு சொல்லுவோம். அது பேர் என்ன? கதம்பம். கதம்பம்னு ஒரு மலர் கிடையாது, பல வேறு வேறு மலர்களை கோர்த்து கட்டின பிறகு அதுக்கு ஒரு பெயர் சூட்டுறோம், கதம்பம். அது மாதிரி பல பல எண்ணங்களின் கோர்வையை நான் என்று சொல்றேன். உண்மையில நான் கிடையாது. என்ன இருக்கு? எண்ணங்கள் இருக்கு. அது வேறு வேறு எண்ணங்கள். அந்த வேறு வேறு எண்ணங்களின் தொடர் வேகமான ஓட்டத்தினால ஒரு நான் ஒன்று உருவாகுது. இட்ஸ் நாட் ரியல். இன்னொரு விதத்துல சொல்றேன், இது சாமிஜி அந்த காலத்துல சொன்னது. இந்த கோயில் திருவிழாக்கு போனோம்னு சொன்னா அங்க நிறைய மின் விளக்குகளால என்ன சொல்லுவோம், பல்பு எல்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க. சீரியல் லேம்ப்னு சொல்லுவோம். அதை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சைக்கிள் ஓடுறது மாதிரி காட்சி காட்டும். அது ஒரு வீல் சுத்துறது மாதிரின்னு வைங்களேன். உண்மையில அது வீல் சுத்துதானா இல்லை, உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து சின்ன 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 பல்ப் வச்சிருப்பாங்க. இந்த பல்ப் என்ன செய்யும்? பின்னாடி ஒரு கருவி இருக்கும், அதை நீங்க விட்டுருவோம். இங்க என்ன ஆகும்? முதல்ல ஒரு பல்பு எரியும், கண்ணை மூடி திறக்க முன்னாடி அணையும், அது அணையதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்கிற பல்பு எரியும். இப்படியே ஒவ்வொரு பல்பா அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சு எரிஞ்சு அணைஞ்சிட்டே வரும்போது ஒரு சைக்கிள் ஓடுறது போல, ஒரு சுழற்சி வருவது போல காட்சிக்கு வரும் இல்லையா? இப்ப அந்த பின்னாடி இந்த கருவியை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டா என்ன ஆகும்? ஒவ்வொரு பல்பா எரியும், அணையும், அணைஞ்சு ஒரு கண்ணிமைக்க நேரத்துல அடுத்தது எரியும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் பல்பாக எரிஞ்சு ஓடுது, அங்க எதுவுமே சுத்தலை. அணைஞ்சு எரியுது, அடுத்து எரிஞ்சு அணையுது, மெதுவா போறதுனால அப்படி ஒரு 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 சைக்கிள் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்முடைய எண்ணங்களின் தொடர் வேகமான ஓட்டம், வார்த்தைகளை பாருங்க, எண்ணங்களின் தொடர் வேகமான ஓட்டத்தினால இல்லாத ஒரு நான் உருவாகுகிறான். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டணும்? நானும் நீங்களும் இப்ப இல்லை, மாயா. நானும் இல்லை, நீங்களும் இல்லை, இல்லாத நான்கள் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கு.
பிசாசு, கோஸ்ட், இட்ஸ் நாட் ரியல். அப்போ எப்போ நான் இப்ப இருக்கிற நான் உண்மை இல்லையோ, நான் எப்படி உண்மையா வாழ முடியும்? என் வாழ்வு எப்படி உண்மையாக இருக்க முடியும்? அதான் வாழ்வே மாயம்னா. நான் மட்டும் இல்லை, வாழ்வே மாயம். ஏன்னா இப்ப இருக்கிற நான் மாயா, அன்றியலை. இதை வச்சுட்டா நம்ம வாழ்ந்துட்டு போராடிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த உலகத்துல மெத்த படித்தவர்கள் இருந்து தன்னை உணர்ந்தவன் மட்டும்தான் தனித்து இருக்கிறான் மனசுக்குள்ள. சமுதாயத்துல இருந்தாலும் அவன் தனித்து இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இது கனவு, இது மாயா, இப்படி ஒண்ணு நிகழவே இல்லை, இது ஒரு நிகழ்வு, உண்மை இல்லை, உண்மையான பொருள் அல்ல, இது அடியிடும் நாளைக்கு, இது இரவிலே வாடிடும், ஒருவேளை நாளைக்கு வாடும், தன்னை இழக்கும். தன்னை இழப்பது பொருள் அல்ல, அது ஒரு நிகழ்வு. ஒரு ஆப்பிள் பழமா, ஒரு மலரா, பல கோடி அணுக்கள் ஒன்றிணைந்து ஒரு ஆப்பிள் பழமா நிகழுது. இட்ஸ் எ ஹேப்பனிங், இட்ஸ் நாட் ரியல். நிகழுது. அது மாதிரி இந்த நான்கு இது நிகழுது. நிகழுதுன்னா புரியுதுங்களா? உண்மையான நான் இருக்கு, அது நிகழாது, அது அப்படியே இருக்கும், மாறாது, அழியாது, அழுகாது, சாகாது. இந்த உண்மையான நான் சாவில்லை, மரணமற்றது. ஆனா இப்ப இருக்கிற நான் சாவு. எப்ப சாகும்? செத்து செத்து பொழைச்சிட்டே இருக்கு. எண்ணங்கள் மாற மாற நான் மாறுகிறேன். இடம் மாறும் போதும், காலம் மாறும் போதும், என்னுடைய இருப்பிடம் மாறும் போதும் இந்த நான் மாறுது. இப்ப நான் இருக்கிற இடம் ஞானாசிரியர். நான் ஒரு சேர்ல உட்கார்ந்து கொண்டு பேசுறேன் பாருங்க. இப்ப நான் யாரு? ஞானாசிரியர் ராதாகிருஷ்ணன். இப்ப எல்லாம் முடிச்சுட்டு என் வீட்டுக்கார்ட்ட போய் என்னம்மாங்கிறேன். இப்ப நான் அங்கே என் இருப்பிடம் வேற, நான் யாரு? அவங்களுக்கு கணவன். என் பையன் வரான், அப்பா. பாருங்க, நான் மாறிக்கிட்டே இருக்குது. நான் இல்லை, இப்போ நான் மாறுது. எது மாறுதோ அது உண்மை அல்ல, அது நிகழ்வு. அந்த இடத்துல நான் அப்பாவா நிகழ்கிறேன், இந்த இடத்துல கணவரா நிகழ்கிறேன், இங்க ஞானாசிரியராக நிகழ்கிறேன். பாருங்க, நிகழ்வு. நிகழ்வு மாற்றத்துக்குரியது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். இப்ப இருக்கிற நான் முழுக்க முழுக்க மாயா. இதுல உண்மையே 1% கூட உண்மை. அப்ப நம்ம வாழ்வு எப்படி இருக்கும்? கற்பனையா இருக்கும், கனவா இருக்கும், மாயையா இருக்கும், மருள். இதான் மருள். இந்த மயக்கம் நீங்கணுமா? மருள் நீங்கி உண்மையான எண்ணெய் நாங்க இருக்கிறேன். ஆனா அந்த உண்மையான எண்ணெய் எது மறைக்குது அப்படின்னா, என்னுடைய எண்ணங்களின் தொடர் வேகமான ஓட்டம் என்னை மறைக்குது. எப்படி சீரியல் பின்னாடி இந்த கருவியை ஸ்லோ டவுன் பண்ணதும் அது வரைக்கும் சைக்கிளா காட்சி அளித்தது, இப்ப பல்பாக வெளிச்சமா காட்சி அளித்தது போல எண்ணங்களின் ஓட்ட வேகத்தை குறைக்கணும் முதல்ல. அதுக்குதான் தியானத்துல ஃப்ரீக்குவன்சியை குறைக்கணும்னு சொல்லணும். மென்டல் ஃப்ரீக்குவன்சி நம்ம பேசுவோம். ஃப்ரீக்குவன்சினா அலை, சுழல் அலை. ஒரு வினாடிக்கு எத்தனை தடவை சுத்துது. இந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு தான் நம்ம தியானமும் தற்சோதனையும் கத்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் நல்லா கத்துட்டு தியானம் சரியா வருமானா, வினாடிக்கு 30-40 ஓடிக்கொண்டிருந்த மனசு 10க்கும் 8க்கும் 7க்கும் அப்படியே கீழே வரும். கீழே வர 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 எண்ணங்கள் மறையும். எண்ணங்கள் மறைய மறைய என்னுடைய அடையாளங்கள் மறையும். ராதாகிருஷ்ணன் வியாபாரி இருக்க மாட்டான், ஞானாசிரியர் இருக்க மாட்டான். என்னென்னலாம் நான் நிகழ்ந்ததோ அந்த நிகழ்வு எல்லாம் காணாம போயிடும். உண்மை மட்டும் பிரகாசிக்கும். அது என்ன பிரகாசம் கேட்பீங்க? அதான் உணர்வு. அந்த உணர்வு இப்போ இந்த மலரை நான் கண்ணால உணர்ந்து பார்க்கிறேன் இல்லையா? முகந்து உணர்ந்து பார்க்கிறேன். ஒரு உணர்வு. இந்த உணர்வு எல்லைக்கு உட்பட்டது. ஏன்னா இதனுடைய வாசனை இவ்வளவு அளவுதான் இருக்கும். அப்போ எல்லைக்கு உட்பட்ட உணர்வு இது. ஆனா அந்த உணர்வு எல்லை இல்லா உணர்வு, ஒரு எட்டர்னல் கான்சியஸ்னஸ் உருவாகும். எப்போ? நல்ல தியானத்துல எண்ணங்களின் எண்ணிக்கையும் வேகமும் குறைந்து 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 ஒரு கட்டத்துல ஒரு சில வினாடிகள் அல்ல ஒரு சில நிமிடம் எண்ணங்களே இல்லை.
எண்ணங்கள் இல்லாத போகுது. அங்க நான் இன்னாருங்கிறதும் இல்லை, நான்கிற குறிப்பு கூட இல்லை. தூக்கத்துல இருக்கா? இல்ல. இப்போ நாம தூங்கல, விழித்துதான் இருக்கோம். ஆனா தூக்கத்துல மனதின் சுழல் வேகம் என்ன, அந்த வேகத்துக்கு வந்துட்டோம் தியானத்தின் மூலம். அங்கு நான் எனதுங்கிறது இல்லாம போயிடும். என்ன இருக்கும்? உணர்வு. அதாவது உணர்ந்துகிட்டே இருந்தா அது எப்படி இருக்கும்? முழுமையா இருக்கும், எல்லையற்ற உணர்வா இருக்கும். அங்கு இன்னும் சொன்னா அந்த உணர்வை தவிர்த்து வேற ஒன்றுமே இல்லை. இந்த உலகமே இல்லை. உலகம் மாயா உலகமும் மறைஞ்சு போச்சு, நானும் மறைஞ்சிட்டேன், இந்த மாயா உலகமும் மறைஞ்சு போச்சு. ஏன்? பிரபஞ்சமே காணல. நோ யூனிவர்ஸ், ஒன்லி ஸ்பேஸ், வெளி. அது எப்படி உணர்வு? உணர்வா இருக்கு, எல்லையற்ற உணர்வு. அந்த வெளியே உணர்வு கொள்கிறோம். சரி, இதனால என்ன கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதெல்லாம் வேணும் எப்பவுமே. இதனுடைய பயனிலை என்ன, ரிசல்ட் என்ன அப்படின்னா, இந்த உணர்வு பெற்றுட்டு நம்ம மீண்டும் மன இயக்கத்துக்கு வர்றோம், ஆல்பாக்கு வரோம். ஏன் பீட்டாக்கு கூட வருவோம், 16 சுற்று மேலே வருவோம். எண்ணங்கள் வரட்டும். ஆனா முன்னாடி இருந்த எண்ணங்களுக்கும் முப்பதுங்க வேற. இப்ப இந்த மலர் நல்லா இருக்கு, கடையில வச்சிருக்கோம், உடனே வாங்கினா என்னன்னு ஒரு எண்ணம் வருது இல்லை. இன்னைக்கு தேவையா இல்லைன்னு வாங்கணும்னு வரும், ஏன்னா இது கவர்ச்சியா இருக்கு. ஒரு மலர் காட்டுற உதாரணம். இன்னைக்கு உலக பொருளை நாம கவர்ந்து தானே சிக்கி விட்டு வாழ்றோம். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள். இன்னொரு குரல்ல மருளை பற்றி சொல்றார் வள்ளுவர். மருள் மயக்கம் என்றால் பொருள் அல்லவற்றை, இத பொருள் மலர்னு சொல்றோம். இல்லை, பொருள் அல்லவற்றை பொருள் என்று மயங்கும். அப்ப என்றைக்கு தவத்தில் எண்ணங்களை எல்லாம் கடந்து கடந்து அந்த எல்லையற்ற உணர்வை உணர்வாக பெற்று பழகிறோமோ, அதுக்கு பிறகு மீண்டும் வருகிறோம். ஆனா இப்ப நாம பார்க்கிற விஷயம் வேறு. எந்த ஒண்ணும் நம்மளை கவர்ந்து இழுக்காது. எந்த பொருளும் நமக்கு ரசிப்போம், அழகா இருக்குன்னு ரசிப்போம், ரசனை உணர்வு வரும். ஆனா அபகரிக்கிற தன்மை வரணும். இப்ப நமக்கு எப்படின்னா, ஒரு பார்த்ததும் ரசிக்கிறோம், அப்புறம் அபகரிக்கணும். காசு கொடுத்து வாங்குறோம் அல்லது அபகரிக்கும், வாட் எவர் மேபி. அது வேணும்னு மனசு சொல்லுது, கிடைக்கலன்னா சங்கடப்படுது, கிடைச்சி மிஸ் பண்ணிட்டாலும் சங்கடப்படுது. துன்பத்துக்கு என்ன காரணம்? ஆசைப்பட்டது கிடைக்கலனாலும் துன்பம், ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு கை நழுவி போயிடுச்சு துன்பம். ஏன் ஆசைப்படுறோம்? அது கவருது, புலன் கவர்ச்சி, பொருள் கவர்ச்சின்னு சொல்றோம். அங்க நம்ம ஏமாந்துடும். ஆனா இந்த உண்மையை உணர்ந்த பிறகு அதை ரசிப்போம், கவரப்பட மாட்டோம். அது நம்மளை கவர்ந்து இழுத்து அடிமை ஆக்காது. ஒரு ஃப்ரீடம் வந்துடுது ஆன்மாவுக்கு, ஒரு லிபரேஷன். இப்போ ஆன்மா புலன்கள் மூலமாக சிறைப்படுது. சிறைப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம துன்பம்னு சொல்றோம். இப்ப துன்பம்னா என்ன நீங்களே பாருங்க. ஆசைப்பட்டது நடக்கலைன்னா துன்பம், கிடைச்சது கைவிட்டு போச்சுன்னா துன்பம். ஏன் அதெல்லாம் வேணுங்கிறோம், ஆசைப்படுறோம்? அது கவர்ந்து இழுக்குது, கவர்ச்சி. இன கவர்ச்சி, பால் இன கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி, உலகமே கவர்ச்சியா இருக்கு. எப்படி விட முடியும்? அப்போ அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறோம். எதை வேணும்னு நினைக்கிறோம்? பொருள் அல்லவற்றை. இது மலர், இது ஒரு ரோஸ்ன்னு வச்சுடுங்க, இது வேற வேற பூ, வாசனை பெருசா இல்லை. ரோஜான்னு வச்சுட்டீங்களா, நல்ல வாசனையா வரும். நாளைக்கு வாசனை இருக்காது, அதனுடைய பொருள் தன்மை அது இழக்குது. ரோசா என்ற வாசனையை இந்த ரோஜாங்கிற மலர் இழக்கிறதுனால இது ரோஜா பூ அல்ல, பொருள் அல்லவற்றை, அர்த்தம் இல்லையே, இந்த வாசனை அது இழந்துருச்சு. ஆகவே பொருள் அல்லவற்றை பொருளென்று உணரும் அருள். மயக்கம் ஏன் வருது? அர்த்தம் இல்லாதத அர்த்தம் உள்ளது என்று கருதுகிறோம். ஆனா எப்போதுக்கு அர்த்தம் இல்லை என்று தெரிஞ்சுக்க முடியும் என்று அந்த முழுமையை உணர்வாக பெறுகின்றோமோ, அதாவது உண்மையில் எது நான்? முழுமை. இப்ப இருக்கிற நான் எல்லைக்கு உட்பட்டது, உருவத்திலும் சரி எண்ணங்களை வச்சு கொண்டாலும் சரி, இது எல்லைக்கு உட்பட்டது, மாறுவதற்கு உட்பட்டது, அழிவதற்கு உட்பட்டது. ஆகவே இது வெறும் நிகழ்வு. ஆனா உண்மையிலே நான் யார் என்றால் எல்லையற்றவன், பரம்பொருள், இறைவன்.
முழுமுதற் பொருள். நான் அழிவற்றவன். அந்த தன்மையை, கடவுள் தன்மையை உணர்ந்த பிறகு மீண்டும் இந்த பொருளை எல்லாம் பார்க்கறோம். இதுல பியூட்டி என்ன தெரியுங்களா? முன்னாடி பார்த்து இப்ப பார்க்கறதுக்கு இப்ப எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. முன்னாடி நீங்க கவரும் போது கூட இவ்வளவு அழகா இல்லை. நீங்க எதனால கவரப்பட்டீங்களோ, அப்ப ஏன் கவரப்பட்டீங்க? அழகு. ஆனா அன்னைக்கு நீங்க அழகை ரசிச்சதுக்கும் உங்களை உணர்ந்த பிறகு அந்த அழகை ரசிக்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. இப்ப இன்னும் அழகா ரசிப்பீங்க. ஆனா கவர விட மாட்டீங்க, சிக்க மாட்டீங்க. பாருங்க, நேற்று காலையில, இன்னைக்கு இல்லை, நேற்று ஒரு 6:15 6:20 இருக்கும். நான் எங்க வீட்டுக்குள்ள ஹாலில் உட்கார்ந்துருக்கேன். என் பேத்தி ஓடி வந்து என் மடியில உட்காருது. அந்த டைம்ல கிழக்கு திசை, ஜன்னல் வழியா சூரியன் அப்பந்தான் வருது. எங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய செடி கொடிலாம் இருக்கிறதுனால அது முழு வட்டம் தெரியல. ஒரு சின்ன தீபம் போல தெரியுது. அவ்வளவு அழகு. ஏன்ட்ட மக்களே அங்க பாரு, சூரியனை பாரு. உன்னை தாத்தா சூரியன் பெருசாதான் இருக்குது, சின்னதா இருக்கேன். இல்லை, நீ அது இலக்கு இடையோட பாக்குறியா? அது எப்படி இருக்குன்னா தீபம் எரிஞ்ச மாதிரி இருக்கு. நான் ரசிச்சு பாக்குறேன். என்னால கண்ணை மூட முடியல. முன்னாடியும் சூரியன் எத்தனை வாட்டி பார்த்திருக்கோம். ஆனா இப்போ எல்லாம் ஒரே அழகா தெரியுது. ஆனா எந்த அழகு என்ன என்ன பண்ணல, அடிமைப்படுத்தல. அதை கவரணும்னு நினைக்கல. ரசிக்க தோணுது. அதோட லயமாக தோணுது. ஒன்றுபட தோணுது. எப்போ உண்மையை உணர்ந்த பிறகு எதெல்லாம் சிறுமையே நினைச்சோமோ இப்போ சிறுமைன்னு எதுவுமே இல்லை. ஏன்னா இப்ப இந்த நான் இல்லை. எந்த நான்? எண்ணங்களால் ஆன மயக்கத்தோடு கூடிய அந்த இல்லாத நான் இப்ப இல்லாமே போயிடுச்சு. சாதாரணமா இல்லாத நான் இருக்கு, மாயா. நான் உண்மையை உணர்ந்துட்டேன். அந்த இல்லாத நான் இல்லாம போயிடுச்சு. இது இன்று நேற்று நடந்த அனுபவம் இல்லைங்க. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 4 வரி பாடல் எனக்கு வந்தது. எனக்கு பாட்டெல்லாம் எழுத தெரியாது, தெரியாது. ஏதோ ஒரு உணர்வுல ஒரு 4 வரி ஸ்பீடா எழுதுது. என்ன தெரியுங்களா? இல்லாத என்னை எது என்ன செய்யும்? இதை சொல்லாமல் போனால் மானுடம் என்ன ஆகும்? பாருங்க, உணர்வு தட்டு. இல்லாத என்னை எது என்ன செய்யும்? என்னை நான் ஏன் திட்டுறான்? நானே இல்லையே. அவன் யாரும் திட்டுறான்? நான் இருக்கிறேன்னு வைங்க, அவன் எனக்கு கோவம் வந்துடும். அதான் சொன்னேன், இல்லாத என்னை எது என்ன செய்யும்? எதுவுமே செய்ய முடியாது. இந்த உண்மையை சொல்லாமல் போனால் மானுடம் என்ன ஆகும்? மானுடம் அறியாமையில் இருக்கும், மயக்கத்தில் இருக்கும், மயக்கத்திலே வாழும். எல்லாம் மயக்கத்துல, கனவுல கண்டது மாதிரி. இப்ப நீங்க என்ன உண்மையை புரிந்து கொள்ளணும்? மயக்கம் என்றால் அல்லது மறைக்கக்கூடிய உண்மையை மறைக்கக்கூடிய பொருளை மாயா. இதனுடைய உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா வெளி, முழுக்க முழுக்க வெளி. ஆனா எது மறைக்குது? விண்துகள் மறைக்குது. அந்த விண்துகள் எது மறைக்குது? இந்த ஆப்பிள் பழங்கிற தோற்றம் மறைக்குது. இது மாயா, வெளி உண்மை. அதே மாதிரி நான்கிறது ஒரு வடிவம் எடுத்துருச்சு, ஒரு தன்மை எடுக்குது. இந்த நான்கிற சொல் ஞானாசிரியர் போது ஒரு தன்மை, என் மனைவிட்ட கணவனா போகும்போது என் நன்மை வேற, என் பேத்திய வாரி அணைக்கும் போது என் தன்மை வேற. உருவம் மாறுது, தன்மையும் மாறுது, எல்லாமே மாறுது. மாயா. இப்ப இருக்கிற நான் முழுக்க முழுக்க மாயா, மருள். இந்த மருள் நீங்கிட்டுன்னு வைங்களேன். எப்ப நீங்கும்? தியானத்துலதான் நீங்கும். முதல்ல புரிதலை நீங்க கொஞ்சம் புரியலாம். ஆமா, இல்ல நான் இல்லையோ, கண்ணாடி பார்த்து தலை வாரணும்னு நினைச்சுக்கிட்டேன். என் உடலுக்கு நான் தலை வாரினேன், எனக்கு இல்லை, எனக்கு நானே இல்லையே. இந்த உடலுக்கு நான் சாட்சி, என் மனசுக்கு நான் சாட்சி, இந்த குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நான் சாட்சி. சாட்சி என்ன கிடையாது? தற்குறிப்பு கிடையாது, ஃபார்ம்லெஸ். அப்ப அந்த ஒரு உண்மையை நான் உணரணும். உணர்ந்துட்டேன்னு சொன்னா, உணர்ந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையே வேற. மாயா இல்லை, முழுக்க முழுக்க உண்மை, மெய்யான வாழ்வு. இந்த வாழ்வு வரும்போது ஒரே இன்பம் தான். ஏன்னா முன்னாடி ரசிச்சதை விட இப்ப இன்னும் ரொம்ப அழகா ரசிக்க முடியுது, ஊடுருவி ரசிக்க முடியுது.
அதை வார்த்தையில சொல்ல முடியாது. இப்போ நானே மனையும் பேசிட்டு இருக்கோம். முன்னாடி அவங்க பேசும்போது எனக்கு ஒரு கோபம் வரும், ரியாக்ட் பண்ணுவேன். இப்போ அவங்க பேசும்போது கோபம் வரல, அனுதாபம் வருது. சே, இந்த விஷயத்தை தெரியாமல் அவங்க அப்படி பேசுறாங்க. இப்ப நான் சொன்னா கூட கொஞ்சம் கோபம் வரும். வேண்டாம் போட்டோம். எப்படி இந்த குழந்தைகள் ஏதாவது தப்பு பண்ணா, குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லி தப்பு பண்ண பிள்ளைய கூட நம்ம கெட்டி அணைச்சிருவோம். பார்த்துருக்கீங்களா? சின்ன குழந்தைங்க தான், அது செய்யற தப்பு நம்ம பார்த்து அழகா இருக்கும். இந்த ஒரு வயசுல பொம்மையை போட்டு உடைக்கும், ஏதாவது செய்யும், குறும்புத்தனம் பண்ணும், அதை நம்ம ரசிப்போம். அது பெரிய தப்புன்னு எடுத்து குழந்தைய திட்டவோ அடிக்கவோ செய்ய மாட்டோம். அதே மாதிரி ஒரு திருடனை பார்த்தா கூட பாவம், காசு இல்லாம திருட பழகிட்டான், இப்ப அவனால் அவனையும் திருத்த முடியல, அவனுக்கும் துன்பம், மற்றவனுக்கும் துன்பம். ஐயோ, ஒரு விபச்சாரியை பார்த்தா தெரியுமா உங்களுக்கு? விபச்சாரியை பார்த்தா அழுக வரும். எந்த பெண்ணாவது கண்டவன்ட்ட ஒவ்வொரு தடவையும் நிறைய தடவை போக விரும்புவாளா? அந்த உடல் என்ன ஆகும்? பணம். இந்த விபச்சாரியா இந்த சமுதாயம் ஆக்கிருச்சு. இப்ப என்ன பண்ணும் அது? இது ஒரு இடத்துல கிறிஸ்டியன் இதுல சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு இயேசு மகான் நின்றுட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு ஓடி வருது, தலைவிதி கோலத்துல ஓடி வருது, அவர் காதுல விழுது. இது என்னடான்னு பார்த்தாரு. முன்னாடி 10 20 பேரு கையில கல்லு வச்சுட்டு நிக்கிறான், அந்த பொண்ணை அடிக்குது. இவர் நில்லுங்க, ஏன்பா அப்படின்னு கேட்காரு. இவள் விபச்சாரி, சமுதாயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான், அவளை கல்லால் அடிச்சு கொல்லணுங்கிற. அப்படியா? இவரு சரி, அடிச்சு கொன்றுவோம். அதுக்கு முன்னாடி, உங்களில் யார் இந்த பெண்ணை இச்சை கண்ணோடு பார்க்காதவர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் முதல் கல்லை எரியும் என்றார். இந்த பெண்ணை இச்சை கண்ணோடு பார்க்காதவர் யாரோ அவர் தன்னுடைய முதல் கல்லை எரியுங்க, மற்றவங்களும் அப்புறம் எரியும். ஒருத்தனை எரியல, எல்லாரும் கல்லை கீழே போட்டான். என்ன அர்த்தம்? கேட்காரு, நீ விபச்சாரியா, இவள் விபச்சாரியா, அல்ல இவளை விபச்சாரி ஆக்குறது நீயா, அவளே ஆய்கொண்டாள் அப்படின்னு திட்டுறாரு. இத மகிழ்ச்சி கூட சொல்றாரு. குற்றவாளி என்றோ பாவி என்றோ யாரும் இல்லை உலகிலே, குற்றத்திற்கு காரணமா சமுதாயம்ங்கிறாரு. இதுக்கு சொல்ல வர்றேன், ஒரு காலத்துல விபச்சாரியை பார்க்கும்போது அசிங்கமா பார்த்தோம், ஒரு மாதிரி பார்த்தோம். இப்ப அவளை பார்க்கும்போது ஐயோப்பா, பாக்குற மாதிரி இல்லையா? வரும், பார்வை மாறுது. இதான் விஷன். இப்போ நம்ம சங்கத்துல விஷன் ஒரு கிளாஸ் நடத்துறோம். வாட் இஸ் விஷன்? வாட் யூ மீன் விஷன்? இந்த பார்வை கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கா ஒரு நாளைக்கு மாறும். கள்ள புலன், விபச்சாரியா பார்த்த கண் இப்ப விபச்சாரியா பார்க்கல, வேற மாதிரி பார்க்குது. இது அந்த சித்தர் பாடல வருது பாருங்க. என்ன பாடல் அது? உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. என்னைக்கு ஒருவன் இந்த ஜீவனை சிவனாக உணர்கிறானோ, தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன், சிவம், ஜீவன் என்றால் நான், பல கோடி எண்ணங்களால் ஆன போலியான நான் ஜீவான்மா என்று நான் அதை உணர்கிறேனோ சிவமாக, எல்லையற்ற பரம்பலா உணர்றேனோ, அதுபோல என்னுடைய கல்ல 5 புலன் இருக்கு. பார்க்க கூடாத பார்த்தேன் ஒரு காலத்துல, கேட்க கூடாத கேட்டேன் இல்லையா? திருட்டு புலன்னு சொன்னாங்க. அதுல காலா மணி விளக்கு, அது அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுது அதோட அழக, அதோட உண்மையை. பார்வை வேற, தட் இஸ் விஷன், டோட்டல் விஷன். ஒரு யோகி அந்த இடத்துக்கு வர, எப்போ வர முடியும்? இப்போதைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இது மலராக காட்சி அளிக்குது, இது உண்மையில் மலர்கள் அல்ல, பல கோடி விண்துகளின் கூட்டு. அந்த ஒரு விண்துகளும் விண்துகள் அல்ல, வெளியின் சுழல் இயக்கம். அப்ப உண்மையில் இது என்ன? வெளி. இதனுடைய வெளி, இதன் வெளி, இடையில காற்று இடைவெளி, எல்லா வெளியும் ஒன்னா சேர்ந்தது. காற்று இடைவெளி கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். யாரு? இன்று நினைவிடால் கண்டு கொண்டிருக்கிறோமே மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்னைக்கு அவருடைய நினைவு நாள். 104 வருடம் ஆச்சு.
இந்த உலகத்தை விட்டு போய். பட் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் சொல்றார் ஒரு இடத்துல, காற்று இடை வெளி கண்ணம்மா உந்தன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். காற்றுலயும் வெளி இருக்கு. காற்று அணுக்களின் கூட்டு தானே. ரெண்டு அணுக்கடைகள் வெளி இருக்கு. காற்று இடை வெளி கண்ணம்மா, ஏ இறைவா, உன்னுடைய அன்பை நான் அந்த வெளியில பாக்குறேன். அன்பு எங்க இருக்கு தெரியுமா? வெளியில தான் இருக்கு. அறிந்து சிவம் மலர்ந்தது அன்பு. சிவம் என்றால் வெளி, சுத்த வெளி. இந்த வெளியே உணர்ந்துட்டா அன்பு வந்துடும். இப்ப விபச்சாரி யார்? விபச்சாரி யாரு? திருடன் யாரு? திருடன் அல்ல. எல்லாரும் நல்ல ஆன்மாக்கள். இந்த சமுதாய அமைப்பு இவர்கள் திருடர்களாக விபச்சாரிகளாக ஆக்கிவிட்டது. அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். நம்முடைய மைண்ட்ஸ் எங்க போகுது பாருங்க. சொல்லுங்க இப்போ. யார வெறுக்க முடியும்? யாரை ஒதுக்க முடியும்? எதை வெறுக்க முடியும், ஒதுக்க முடியும்? உண்மையை உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் உண்மைதான். அற்புதம், அழகு, அதிசயம், ரகசியம். அப்படி ஒரு உணர்வு தட்டும். மீண்டும் அந்த குரலை சொல்றேன். இருள் நீங்கி இன்பம் பயக்கும். இன்பம்னா சாதா இன்பம் இல்லை. இப்ப ஆப்பிள் பழத்தை சாப்பிடுவது கிடைக்கிற இன்பம் அல்ல. அந்த இன்பம் வேற. எப்போ? மருள் நீங்கி மயக்கம் அகன்று மாசு அரு காட்சி அவருக்கு. மாசுனா என்ன? உண்மை மறைக்கக்கூடியவைகள். அருனா நீக்கப்பட்டு, காட்சி என்ன காட்சி? அந்த எல்லையற்ற பரம்பொருள் காட்சினா அங்க உணரும். அவங்களுடைய நிலை அப்படி ஆயிடும். இந்த குரலுக்கு மூல விளக்கம் யார் கொடுத்தாங்கன்னா மகரிஷி 1993 நாகர்கோயில் அருவித்தீர் கோயிலை திறந்து வச்சுட்டு காலையில் திறந்து வச்சு பேசிட்டாரு. மாலையில பழையபடி அங்க உட்கார்ந்து சில அன்பர்களை வச்சு பேசும். என்னை கூப்பிட்டாரு. ரதர்ஷன், ஒரு 5 நிமிஷம் ஏதாவது பேசுப்பா. எப்பவுமே சாமிச்சு பேச முன்னாடி யாரையா ஒருத்தர் பேச வச்சுட்டு, ஏன்னா அவர் என்ன பேசணும்? அவங்க சுத்த மௌனியம் இல்லை. என்ன பேசணும்? ஒண்ணுமே தெரியாதுமா இருப்பாங்க. யாராவது பேசிட்டு அரைகுறையா பேசிட்டு விடுவாங்கல்ல, அதுல இருந்து பிடிச்சிடுறாரு. ஒரு பியூட்டி. நான் போய் என்ன கொண்டு நிறுத்தினாரு. நான் பேசிட்டே இருக்கும்போது இந்த குரலை நான் மேற்கோள் காட்டினேன். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசை காய்ச்சி. எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை ஏதோ சொல்லி உளறிட்டு போயிட்டேன். மாசி ஆரம்பிச்சாரு. இப்ப ராஜ் ஒரு குரல் சொன்னார் இல்லையா அப்படின்னு 1 மணி நேரம் ஆழமா பேசினார். நான் வியந்து கேட்டுக்கொண்டேன். எங்க அப்பா திருக்குறள் உழவு பொருளா ஆன்மீகத்தை எப்படி கொண்டு வராரு பாருங்க. மெய்ப்பொருள் விளக்கத்தை அந்த குரல்ல இருந்து எடுக்கிறோம். 2 குரல். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மரளானான் மானா பிறப்பு. இது இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவருக்கு. இன்னொன்னு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் அல்லவற்றை எத்தனை விஷயம் இந்த பொருளை பற்றியே சொல்றாங்க. ஆக அன்பர்களே, என்ன சொல்லுங்க, நான்கிறதும் ஒரு எழுச்சி பெற்றிருக்கிற மாயைக்கு உட்பட்ட ஒரு பொருள், அர்த்தமில்லாதது. அதனால்தான் சொல்லுவாங்க நான்கிறது மாயா, மித். சுருக்கமா சொல்லி வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம். நீங்க புரிஞ்சுக்கிட்டு தினசரி எது நடந்தாலும் மாயா உள்ளுக்கு வரட்டும். இது கனவு, உண்மை இல்லை, மாயா. இந்த எண்ணங்கள் மாயா. எண்ணங்கள் அற்ற இடம் மட்டும் உண்மை. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி விடுபடுவது? மாயையிலிருந்து எப்படி விடுபடுவது? அதான் ஆன்மீகம். உண்மையை தேடுவது அல்ல ஆன்மீகம். மாயையை விடுவதுதான் ஆன்மீகம். மாயையை விட்டுட்டுனா மிஞ்சது அங்க உண்மை அப்படியே இருக்கும், பிரகாசித்து கொண்டு இருக்கும். சுயம் இருக்கே, அது பிரகாசித்து கொண்டே இருக்கு. எண்ணங்கள் மறைக்குது. ஆகவே அதை மறைபொருள் என்று சொன்னார். ஆக அன்பர்களே, உங்களுடைய சிந்தனை இன்னும் ஆழமாக சென்று அன்றாட வாழ்க்கையில் நீங்க சந்திக்கிற இடர்பாடுகளை மாயா கர்மாவனால வந்திருக்கு, இது என்ன பாதிக்காது. ஏன்னா உண்மை நான் இல்லை, நான் இருக்கேங்கிற நினைப்பு தான், எண்ணம் தான். தாட்டும் தான் முதல் எண்ணம். பல எண்ணங்களின் முதல் எண்ணம் நான். அடுத்து வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் எனதுகள். அதாவது
எதெல்லாம் எனது எனது நான் உரிமை பாராட்டுறேனோ சொல்லிட்டு இருக்கேனோ அதெல்லாம் எனது. இதை இன்னொரு குரல்ல சொல்றாரு பாருங்க வள்ளுவர் அழகா. யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் போகும். பிரபஞ்சத்துக்கும் உயர்ந்த உலகம் எது? சுத்தவெளி என்னும் தெய்வம் பரம்பொருள். யார் அங்க போவாங்க? இந்த நான் எனது என்கிற செருக்கு. செருக்குன்னா மாயா, ஒன்றோடு ஒன்று சார்ந்தது. எனதுகள் இல்லாம நான் இருக்காது, நான் இல்லாம எனதுகள் இருக்காது. இந்த ரெண்டையும் செருக்கு சொல்றாரு. இதெல்லாம் நீங்க சிந்தனைக்கு எடுத்து தனியா அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிறதெல்லாம் இதே மாதிரி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு தெளிவு ஏற்படும். இது கனவு தான். தெளிவு வந்த உடனே ஒரு உறுதி வரும். ஆகவே லீவ் இட். எது நடந்தாலும் இது கனவு, லீவ் இட். லீவ் இட்னா ஏற்றுக்கொண்டதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். அப்படி வரும்போதுதான் உங்களுக்கு தவம் வர ஆரம்பிக்கும். எப்ப லீவ் இட்னு விடுறீங்களோ, பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க, நோ ப்ராப்ளம், பரவாயில்ல விடுங்க, அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டீங்கன்னா தியானத்துல எல்லாம் விடுபட்ட நிலை உணர்வு வரும். எல்லாம் விடுபட்டு போச்சு. மனசுல போய் எண்ணங்களே இல்லை, காலி மனம், எம்டினஸ் ஆஃப் த மைண்ட். முதல் முறையா பார்ப்பீங்க, உணர்வீங்க. அந்த காலி மனதுல தான் அந்த முழுமை உணர்வு வரும். இந்த முழுமை உணர்விலேயே இருந்து பழக பழக அதுக்கு பிறகு நீங்க உலகை பார்ப்பதும், பார்த்த பிறகு சிந்திப்பதும் இன்னொரு புதிய டைமென்ஷன் போக ஆரம்பிக்கும். ஆமா, ஒரு நியூ டைமென்ஷன். வாழ்க்கை வளமுடன். நிறைய சொல்றேன். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேட்டுக்கணும்.